யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். அடியன் அஸ்ட்ரோபாபு பேசுகிறேன். இது ஒரு ஜோதிட விழிப்புணர்வுக்கு உண்டான பதிவு. ஏன் ஜாதகம் பார்க்க வேண்டும்? ஜாதகம் பார்ப்பதினால் என்ன பலன்? அதை சார்ந்தது தான். இதற்கு என்னுடைய அனுபவம் ஒரு பின்புலமாக இருந்தது. என்னிடம் நிறைய பேர் என்னை அணுகுகிறார்கள். ஜாதகம் பார்ப்பதற்கோ அல்லது அவர்களுடைய ஜோதிட சந்தேகங்களை கேட்பதற்கோ நிறைய பேர் வராங்க. அவ்வாறு வருகிறவர்கள் இந்த மீடியாக்களில் கிடைக்கக்கூடிய ஜோதிட செய்திகளை வைத்துக்கொண்டு அதை அறிவாக்கி அந்த அறிவை தன்னுடைய ஜாதகத்தோடோ அல்லது தன்னுடைய குடும்பத்தாரினுடைய ஜாதகத்தோடோ ஒப்பிட்டு அது மூலியமாக கிடைக்கப்பட்ட விடைகளில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களோ அல்லது பயத்திற்காகவோ வருகிறார்கள் நிறைய பேர். அவ்வாறு வருகிறவர்கள் என்னோடு அவர்கள் திருப்தி அடைவதும் இல்லை, அல்லது நான் மட்டுமே இருப்பதாகவும் இல்லை. நிறைய பேர் இதுபோல ஒருவரை சார்ந்து பயணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு அதீதமான பயமும் குழப்பமும் தான் ஏற்படுகிறதே தவிர ஒரு தெளிவு பிறப்பதில்லை. அப்ப ஜாதகம் ஏன் பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போனாதான் இதை பத்தின ஒரு தெளிவு பிறக்கும். இப்ப நீங்க போய் ஜாதகம் பார்க்கறதுனால மட்டும் உங்க பிரச்சனைகள் தீர்ந்து போவதில்லை. இப்ப ஜாதகம் எதற்கு பார்க்க வேண்டும் அப்படின்னா, ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய கர்மாவின் செயல்பாடுகள். கர்மா அப்படின்னும் போதுனா உடனே இவங்க வேற ஏதோலாம் நினைச்சுக்கிறாங்க. இவங்க முன்வினையில செய்த பயன், முற்பிறவியில செய்த பயன், இல்லை வரப்போற பிறவியில நடக்கக்கூடிய விஷயங்கள், இல்லைன்னா அவங்களுடைய அப்பன் தாத்தா முப்பாட்டம் செய்த விஷயம்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கர்மாவை பற்றி இதே யூடியூப்ல கிட்டத்தட்ட 8 எபிசோடு பதிந்திருக்கிறேன். போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதாவது சயின்டிஃபிக்கலா, ஸ்பிரிச்சுவலா, அஸ்ட்ராலஜிக்கலா 3 பார்ட்டாவும் பிரிச்சு கர்மாவை சொல்லியிருக்கிறேன். அப்போ இவர்களினுடைய இந்த கர்ம செயல்பாடுகளினுடைய தன்மைகள் எவ்வாறு இருக்கும்ன்ற ஒரு பிளான், ஒரு டிராயிங் தான் இந்த ஜாதகம். அப்போ நாம் ஜாதகத்தை பார்க்க பொழுது நம்மளுடைய செயல்பாடுகள், நாம் எந்த கட்டமைப்போடு பிறப்பெடுத்திருக்கிறோம், நம்மளுடைய கட்டமைப்பினுடைய செயல்பாடுகள் எவ்வாறெல்லாம் இருக்கும், அது எந்தெந்த காலகட்டங்களிலே எவ்வாறு விதமான விஷயங்களை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் இந்த ஜாதக கட்டம் சொல்லும். அதை சொல்வதற்கும் ஒரு சிறந்த உள்ளுணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் தேவை. நல்லா புரிஞ்சுக்குங்க. உள்ளுணர்வோடு இருக்கக்கூடிய ஜோதிடர் தேவை. அறிவார்த்தமான விஷயங்கள் ஜோதிடத்திற்கு பயன்படாது. நீங்க எந்த முறை அஸ்ட்ராலஜி பார்த்தாலும் சரி, அந்த முறையில் அந்த ஜோதிடர் உள்ளுணர்வோடு இருந்தால் ஒழிய இந்த விஷயங்களை எடுப்பது என்பது இயலாது. சரி, அவ்வாறு நீங்க போய் ஒரு நல்ல உள்ளுணர்வோடு இருக்கக்கூடிய ஜோதிடரை பார்க்கிற பொழுது அந்த ஜோதிடர் எவ்வாறு பலன் உரைப்பார் அப்படின்னா, இது இந்தந்த மாதிரி தான் உங்களுடைய காலகட்டங்களிலே இந்தந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவார். இப்ப இந்த கர்மாவினுடைய செயல்பாடுகள் ஒரு ரூட் மூலியமா நடக்கும், ஒரு வழிமுறை மூலியமா நடக்கும். அந்த வழிமுறை தான் அன்றைய காலகட்டங்களில் உங்களுக்கு நடைபெறக்கூடிய தசா புத்திகளினுடைய தன்மைகள்ல நடக்கும். அந்த தசா புத்திகளினுடைய தன்மைகள் என்னன்னா, அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எந்த கிரகம் உங்களை முன்னிலைப்படுத்தி உங்களை செயல்பட வைக்குதுன்ற விவரம் தான். இப்ப இதெல்லாம் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா அடுத்த ஒரு கேள்வி உண்டு. சார், ஓகேங்க, அப்ப நாங்க அடுத்து என்ன பண்றதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அது பரிகாரம்னா அது செஞ்ச உடனே இந்த விஷயம் எல்லாம் சரியாயிடும்ன்றது இல்லை. இப்ப வலி மருந்து கொடுக்குற மாதிரி தான், ஒரு பெயின் ரிலீவர் கொடுக்குற மாதிரி தான். பெயின் ரிலீவர் அந்த பிரச்சனையினுடைய மூலத்தை தீர்ப்பதில்லை, அந்த பிரச்சனையை உங்களை உணர செய்யாமல் இருப்பது, வலியை உங்களுக்கு உணர செய்யாமல் இருப்பது தான் பிரச்சனை. ஆனால் வலி உள்ளுக்குள்ளார இருக்க தான் செய்யும். அப்போ அந்த வலி உணராமல் அல்லது வலியை தாங்கக்கூடிய வல்லமையை அதிகப்படுத்துதல். இப்போ லேசாக ஒரு குண்டூசி குத்துனோன்னா வலி பொறுக்க முடியாதவங்க ரொம்ப ஆவுன்னு கத்திடுவாங்க. அப்போ என்ன பண்ணால் அந்த வலியை தாங்கக்கூடிய வல்லமையை அவருக்கு கொடுப்பது, அல்லது அந்த வலி தெரியாமல் இருப்பதற்குண்டான விஷயங்களை செய்வது. ஆக மொத்தத்தில் வலியோ அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ கண்டிப்பாக இருக்கும். அப்ப அதற்கும் உங்களுடைய கர்மாவில், உங்களுடைய கர்மாவினுடைய அந்த வரைபடமான ஜாதகத்தில் அதற்கு வழி இருக்கிறதா அப்படின்னு பார்க்கலாம். அந்த 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் வழிவிட்டோ அல்லது லக்னாதிபதி வலுப்பெற்றோ இருக்கிற காலகட்டங்களில் அதற்குண்டான வழிமுறைகளும் அங்கேயே கிடைக்கும், அந்த வரைபடத்துக்குள்ளே கிடைக்கும். அதை நான் சொன்ன மாதிரியான ஒரு உள்ளுணர்வு ஜோதிடர் மிக தெளிவாக ஆராய்ந்து உங்களுக்கு அதை வழங்குவார்.
இப்போ அதற்கு உண்டான விஷயங்கள் இந்த வரைபடத்தில் நம்மளுடைய கர்ம செயல்பாடுகளுக்கு உண்டான தன்மைகளினுடைய அடிப்படையில் தான் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும். அந்த செயல்பாடுகள் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மையோ தீமையோ ஏற்படுத்தும். அவ்வாறு நன்மையையோ தீமையையோ ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளில் பொதுவாக நம்ம நன்மைகளை பற்றி கவலைப்படுறதுல தீமைகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளில் அந்த தீமைகளை தாங்குவதற்கு உண்டான மன வலிமையையோ அல்லது உடல் வலிமையையோ அல்லது அந்த அந்த தீவிரம் உங்களை தாக்காத அளவுக்கு வேற ஒரு விஷயத்தில் உங்களை ஆழ்த்தி விடுதலோ ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பரிகாரங்கள். அதில் அவரவர்களுடைய புரிதலுக்கு தகுந்தாற்போல், அவரவருடைய உணர்தல்களுக்கு தகுந்தாற்போல், அவரவருடைய குருமார்களினுடைய வழிகளுக்கு தகுந்தாற்போல் இதில் பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் எடுத்து பயணிக்கிற பொழுது இந்த வழிகளில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளவோ அல்லது இந்த வழிகளில் இருந்து உணராமல் செய்யவோ அல்லது அந்த வலியை தாங்குகிறக்கூடிய வல்லமையோ உங்களுக்கு கிடைக்கும். இது ஜோதிடம் முறையாக பயின்று அனுபவம் வாய்ந்து உள்ளுணர்வோடு இருந்து அவ்வாறு இருக்கக்கூடிய ஒருவரால் உங்களுக்கு சரியான வழிகாட்ட முடியும். இதெல்லாம் கையில் எடுத்துட்டு நீங்க பயணப்படலாம். அப்போ உங்களுடைய செயல்பாடுகள் என்னன்றத உங்களுடைய வரைபட கட்டமான ஜாதகத்தின் மூலம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதை எல்லாவற்றிற்கும் மூலமாக அவ்வாறு தெரிந்து கொண்ட விஷயத்தை நீங்கள் மனதளவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அட்டமாதிபதி திசை நடக்கிறது அல்லது 12ஆம் அதிபதி திசை நடக்கிறது அல்லது ஒரு மோசமான கிரகங்களினுடைய திசை நடக்கிறது. ஏன்னா நான் இப்போ கிரகங்கள் பேரை சொல்றது கூட எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அதை சார்ந்து எனக்கு போன் வர ஆரம்பிச்சிடுது. சனி திசை சொன்னோம்னா, ராகு திசை சொன்னோம்னா எனக்கு போன் வர ஆரம்பிச்சிடும். என்னுடைய பேரு ராகுவின் காதலன்றதுனால ராகுவை பற்றி நான் தெரிந்த விஷயங்களை, ராகுவை பற்றி மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பயத்தை போக்குவதற்காக நான் பேசிய பேச்சுக்களினுடைய காரணங்களால் என்னிடம் வரக்கூடிய 100 ஜாதகங்களில் 97 ஜாதகங்கள் ராகு திசை ஜாதகங்கள். என்கிட்ட எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. 97 ஜாதகங்கள் ராகு திசை ஜாதகங்கள், ராகு சம்பந்தப்பட்ட ஜாதகங்கள் இதான் என்கிட்ட வரும். அதனால எந்த கிரகத்தை பற்றி சொல்றதுக்கும் பயமா இருக்கு. சனி பற்றியோ அல்லது ஒரு சனி திசை நடக்கிற பொழுதோ அல்லது ராகு திசை நடக்கிற பொழுதோ அல்லது அட்டமாதிபதியினுடைய திசையோ அல்லது விரையாதிபதியினுடைய திசையோ நடக்கிறவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த செயல்பாட்டு தன்மைகள் மாறுபட்டதாக இருக்கும்னு சொல்றதை நீங்க மனதளவில் ஏத்துக்கணும். இது இப்படித்தான் இருக்கும், இந்த காலகட்டம் வரை இப்படித்தான் இருக்கும்னு மனதளவில் ஏத்துக்கிற பொழுது அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது. இதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, வாட் இஸ் த ப்ராப்ளம்? த அக்செப்டன்ஸ் பிட்வீன் தி ரியாலிட்டி அண்ட் தி எக்ஸ்பெக்டேஷன். அவ்வளவுதான் பிரச்சனை. எதிர்பார்ப்புகளுக்கும் நடப்பதற்கும் உண்டான இடைப்பட்ட அந்த கால வெளி அல்லது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை தான் ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க நேராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அக்செப்டன்ஸினுடைய தன்மைகளுக்குள்ள நீங்க போகிற பொழுது இதனுடைய வலி உங்களை பாதிக்காது. அது அட்டமாதிபதியாக இருந்தாலும் சரி, விரையாதிபதியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தோஷத்தை வழங்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய தன்மை திசாபுத்திகளை நடத்தினாலும் சரி, அது உங்களை பெரியதாக பாதிக்காது. அப்ப ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அதை தாங்குவதற்கு உண்டான அல்லது அந்த வழி தெரியாமல் இருப்பதற்கு உண்டான விஷயங்களை அந்த ஜோதிடரே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்கிற பொழுது இதிலிருந்து நீங்கள் எளிதாக வெளிவந்து விடலாம். இதற்குத்தான் நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் நண்பர்களே. இதற்குத்தான் நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டுமே தவிர எந்த ஒரு ஜோதிடத்திலும் நீங்கள் ஜாதகம் பார்த்த உடனே உங்களுடைய தலையெழுத்து மாறி போக போவதில்லை. உங்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ, என்ன தீர்மானித்திருக்கிறதோ அது நடந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இதை மறைமுகமாக உங்களுக்கு உணர்த்தாத விஷயங்களை இந்த பரிகாரங்களோ அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயங்களோ ஜோதிடர்கள் உரைக்கிற பொழுது அவர்களுடைய உள்ளுணர்வுக்கு ஏற்றாற் போல, அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய குருவார்த்த தன்மைக்கு ஏற்றாற் போல உங்களுடைய விஷயங்கள் மாறுபடலாம். அப்ப இதற்காகத்தான் நீங்கள் ஜோதிடம் பார்த்து உங்களுடைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே மாறுபட்ட விஷயங்கள் நடக்கின்றனவா, எதனால் நடக்கிறது, என்ன காரணத்தினால் அது நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த விஷயங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை சுகர் வந்த கதை தான். சுகர் வராது, வந்துடுது. சுகர் வந்தவொடனே என்ன பண்ணணும்னா நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கணும், அவ்வளோதான். சேஞ்ச் பண்ணுற பொழுது அந்த சுகர் நம்மளோடைய டிராவல் ஆகும், ஆனாலும் அது நம்மை பாதிக்காது.
ப்ரெஷர் நம்மளுடைய டிராவல் ஆகும், ஆனால் நம்மளை பாதிக்காது. நடைமுறை வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த லைஃப் ஸ்டைலை நீங்கள் எப்பயுமே நடைமுறையில் இருக்கக்கூடிய தன்மைகளை அந்த கிரகத்தினுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்ள வேண்டும், அவ்வளோதான். இதை விட்டுட்டு இந்த கல்யாணத்துக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றனவே, அடடடடடா, அந்த செவ்வாய் திசை நடப்பதும் செவ்வாயினுடைய தோஷத்தை பற்றி சொல்வதும் ராகு கேதுவினுடைய தோஷத்தை பற்றி, அது ராகு கேது தோஷமா இல்லையான்னு ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவங்களே மீடியாவில் பார்த்துட்டு 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது, லக்னத்தில் ராகு இருக்கிறது, 2-7 ராகு இருக்கிறது, 1-8 ராகு இருக்கிறது, இப்படியே கணக்கு போட்டு அதை பார்த்து பயந்து கொள்ள வேண்டியது. ராகு 4, 7, 8, 12 தொடர்பு கொள்ளுது, ஐயா என் குழந்தை இப்படி போயிடுவானா, என் பொண்ணு இப்படி போயிடுவாளா, இது ஒரு பிரச்சனை. ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறது. இதுல வேற திருமணமானவர்கள் அவங்கவுங்க பெண் ஆணுன்னா ஆண்னா பொன் ஜாதகத்தையும், பொண்ணுன்னா ஆண் ஜாதகத்தையும், கணவன்னா மனைவி ஜாதகத்தையும், மனைவினா கணவன் ஜாதகத்தையும் இந்த மீடியாக்களில் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன செய்திகளை வைத்துக்கொண்டு அதை கம்பேர் பண்ணிட்டு, ஐயோ 11ஆம் பாவத்தில் ராகு இருக்கு, அதில் நான் இப்படி மாறி போயிடுவேனா, இல்லை இங்கே போயிடுவேனா, அப்படி போயிடுவேனான்னு ஒரு இவர்களுக்குள்ளான ஒரு கற்பனை. எல்லாவற்றுக்கும் சொல்யூஷன் உண்டு. 4ஆம் பாவத்தில் ராகு ஏறி நின்றவன் வாழ்க்கையினுடைய உச்சத்திற்கு மிகப்பெரிய பங்களா கட்டி வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். 11ஆம் பாவத்தில் ராகு இருக்கிறவர்கள் அபிரீதமான வருமானத்தை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். மிகப்பெரிய நல்லதுகளை நடத்தியவர்கள் இருக்கிறார்கள். ஏன் 11ஆம் பாவத்தில் நின்று ராகு நடத்தியவர்கள் ஆன்மீக பாதையினுடைய உச்சத்திற்கு போனவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அதே போலதான் சனி திசை, ஒவ்வொரு திசைக்கும். அப்போ இந்த செவ்வாய் தோஷம் அதே போல ஒருவருக்கு உண்மையாலுமே செவ்வாய் தோஷம் இருக்கிறதா இல்லையா அப்படின்னா, இவங்களுக்கு தெரிந்த விஷயம் என்ன இருக்கோ இந்த மீடியாவில் கிடைத்த விஷயங்களை மட்டும் கையில் வச்சுட்டு செவ்வாய் தோஷம், இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னு இந்த செவ்வாய் தோஷம், அந்த செவ்வாய் தோஷத்துக்கு விதிவிலக்குகள்னு ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. ராகுக்கு விதிவிலக்குகள்னு ஏகப்பட்ட விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க. அந்த விதிவிலக்குகள் அந்த ஜாதகத்தில் இருக்குதா இல்லையான்னு தெளிவாக போய் படித்தவங்க கிட்ட கேட்டால் தானே தெரியும். எல்லா ஜோதிடரும் அல்லது மீடியாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை, தனக்கு தெரிந்த விஷயங்களை மற்ற நண்பர்களாகிய ஜோதிடர்கள் சும்மா ஒரு மீடியாவில் பகிர்றாங்க. எல்லா விஷயத்தையுமே நம்ம மீடியாவில் சொல்லிட முடியாது. படித்த அத்தனை விஷயங்களையும் பகிர்தல் என்பது இயலாது. அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அவங்க கொடுக்குறாங்க, அதை மட்டும் கையில் எடுத்து வைத்துக்கொண்டு எல்லா விஷயத்தையும் நம்ம கணக்கெடுதல் ஆகாது. 12ஆம் பாவாதிபதி நின்று திசை நடத்துகிறார், ஐயோ வீடு விரயம் ஆயிடுமா, நான் வீடை வித்துருவேனா, சொத்து பத்து பிரிஞ்சிடுமா, குடும்பத்தை விட்டு போயிடுவேனா, நிம்மதி போயிடுமா, இந்த மாதிரியான சந்தேகங்கள் எடுத்த உடனே எதிர்மறையான எண்ணங்களுக்குள் பயணம் போய் பயந்து கொண்டு ஜோதிடத்தை அணுகுதல் என்பது ஆகாது. அப்ப 12ஆம் பாவாதிபதி நன்ற வலுத்து நல்ல சுபகிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கிற பொழுது அவர் தன்னுடைய வாழ்கிற இடத்தை விட்டு தொலைதூரத்திலே சென்று மிக அற்புதமான காலகட்டங்களை வாழ்க்கையில அனுபவித்து நல்ல நிம்மதியோடு வாழ்க்கையை கடந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. அந்த 12ஆம் பாவத்திலே அதுவும் இருக்கிறது. அடுத்து புத்திர தோஷம். அதை பார்த்த உடனே எனக்கு 5ல பாவகிரகங்கள் இருக்கு, ராகு இருக்கு, குழந்தை இருக்காது. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறவர்கள் எத்தனை பேர் குழந்தையோடு இருக்கிறாங்க? அப்போ அதற்கு உண்டான விதிவிலக்குகள் அங்கு இருக்கின்றனவே, அதை பார்ப்பதில்லை, அதற்குள்ள போகிறதில்லை. 9ஆம் பாவத்தில் இந்த கிரகம் இருக்கிறது, எங்க அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா, அல்லது எனக்கு பாக்கியம் கிடைக்காம போயிடுமா, இல்லை எங்க அப்பா வீட்டு சொத்து கிடைக்காம போயிடுமா, அல்லது பெண்ணாக இருந்தால் எனக்கு குழந்தை இல்லாமல் போயிடுமா, எத்தனை கேள்விகள். அதனால் ஜாதகம் என்பது நீங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள். உங்களுடைய கர்ம செயல்பாடுகளை நீங்கள் தெரிந்து கொண்டு வாழ்க்கையை அதற்போல் நடத்தி செல்வதற்கு ஒரு திறமையான உள்ளுணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரை அணுகி தெரிந்து கொள்ளுங்கள். எல்லா விதத்தையும் மீடியாலேயே எடுத்து இன்றைய தலைமுறையும் சரி, அல்லது இன்றைய தலைமுறையினுடைய பழக்க வழக்கத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பழைய தலைமுறைகளும் கூட தன்னுடைய அறிவார்த்த தன்மையால இந்த வலைதளங்களுக்குள் சென்று எல்லாவற்றையும் பயிர்ந்து கொண்டு எதிர்மறையான எண்ணங்களுக்குள் சென்று விடுகிறார்கள். ஆனால் முடிந்தவரை அப்படி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உள்ளுணர்வோடு இருக்கக்கூடிய ஜோதிடத்தில் சென்று தெரிந்து கொண்டு அதை அறிவார்த்தமாக புரிந்து கொண்டு அதை பற்றிய விஷயங்களை நீங்கள் வலைதளத்தில் எடுத்து வைத்து கொண்டு அதனுடைய வழிப்படி நீங்கள் நடந்தீர்களானால் இந்த தேவையற்ற பயமும் அல்லது ஜோதிடம் ஜாதகத்தை பற்றக்கூடிய எதிர்மறை எண்ணங்களும் உங்களிடம் இல்லாமல் உங்களை காக்கும். இது என்னுடைய அனுபவங்களினால் ஏற்பட்ட ஒரு சிறிய விடயத்தை நண்பர்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவே இந்த பதிவு. நன்றி நண்பர்களே. மீண்டும் தொடர்வோம். என்றும் உங்களுடன் உங்கள் அஸ்ட்ரோ பாபு.